Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இந்தியாவில் ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு பிறகு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. கடைசியாக 1931ஆம் ஆண்டுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அந்த கணக்கெடுப்பின் போது ஏற்பட்ட பயன்கள் மற்றும் அதிலிருந்த சிக்கல்கள் குறித்து தற்போது பார்க்கலாம். பிரிட்டிஷார் ஆட்சியில் இருந்தபோது 1931 சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. பெரும் சவால்கள், குழப்பங்களுக்கு இடையில் இக்கணக்கெடுப்பு நடத்தி முடிக்கப்பட்டது. இதில் இந்தியாவின் மக்கள் தொகை 27 கோடியே 10 லட்சம் என்று தெரியவந்தது. இதில் 52% பேர் இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்துத்தான் மண்டல் கமிஷன் அறிக்கையில் இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டு 1990ஆம் ஆண்டு VP சிங் அரசின் போது அது அமலுக்கு வந்தது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த பெரும் எதிர்ப்பு எழுந்ததாக கூறினார் 1931 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையராக இருந்த JH ஹட்டன். ஆனால் சாதி என்பது இந்திய சமூக கட்டமைப்பில் முக்கிய காரணி என்றும் அதை புறக்கணிப்பது அதன் மறைவுக்கு வழிவகுக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த பிரம்மாண்டமான கணக்கெடுப்பின் போது ஹட்டனும் அவரது பெரிய குழுவும் தொடர் சிக்கல்களை சந்திக்க நேர்ந்தது. தங்கள் பணிக்கு பலர் ஒத்துழைக்கவில்லை என்று கூறினார் ஹட்டன். 1881, 1901ஆம் ஆண்டுகளிலும் சாதி விவரங்கள் கணக்கெடுக்கப்பட்டாலும் அவை முழுமையானதாக இல்லை. பலர் சாதியை தெரிவிக்க தயங்கிய நிலையில் மற்றவர்கள் தங்கள் உண்மையான சாதி பெயரை குறிப்பிடாமல் உயர் சாதி பெயரை குறிப்பிட்டது அப்போதைய சமூகத்தின் மனநிலையை பிரதிபலிப்பதாக இருந்தது என குறிப்பிடுகின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள். எனினும் ஹட்டன் வர்ணாசிரம படிநிலைகளை கருத்தில் கொள்ளாமல் செய்யும் தொழில்களை வைத்து சாதிகளை அடையாளம் காணும் உக்தியை பின்பற்றினார். இதில் குறைகள் இருப்பினும் மற்ற வழிகளை விட இது சிறந்ததாக இருந்தது என்றும் அவர் கூறுகிறார். ஆனால் சாதியை வரையறுப்பதில் குழப்பங்கள், ஒரே சாதியினர் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் இருந்தது உள்ளிட்டவை சுட்டிக்காட்டி 1931ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு உண்மை நிலைமையை முழுவதும் பிரதிபலிக்கவில்லை என விமர்சிக்கிறார் சசெக்ஸ் பல்கலைக்கழக வரலாற்று ஆராய்ச்சியாளர் அயன் குஹா. தற்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடைபெற்றாலும் அப்போது ஏற்பட்ட அதே சிக்கல்கள், சவால்கள் இப்போதும் தொடரவே வாய்ப்பு அதிகம் என்கிறார் அயன் குஹா. மணிப்பூரில் மெய்திகள் தங்களை பழங்குடிகள் என குறிப்பிட வேண்டும் என விரும்புவார்கள் என கூறும் குஹா, சில சாதிகள் காலப்போக்கில் உடைந்து போய்விட்டதாகவும் தெரிவிக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தும் முன் இது குறித்தெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்றும் இத்தகைய முயற்சியை மேற்கொள்ளும் முன் விரிவான விவாதம் தேவை என்றும் கூறுகிறார் குஹா. சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் நாளை நடைபெறுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனையடுத்து மத்திய அரசின் முடிவு குறித்து விவாதிக்கவும் இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கவும் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் நாளை டெல்லியில் கூடுகிறது. முன்னதாக சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்த ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியின் நோக்கத்தை பாஜக அரசு பின்பற்றுவதை வரவேற்பதாக கூறியிருந்தார். அதே சமயம் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டிருந்தார். மத்திய அரசின் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை காங்கிரஸ், திமுக சொந்தம் கொண்டாடுவதை ஏற்க முடியாது என பாமகவின் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் சென்செக்ஸுக்கும் மாநில அரசின் சர்வேவுக்கும் உள்ள வித்தியாசம் குறித்தும் விளக்கம் அளித்துள்ளார். இப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது காங்கிரஸ் கட்சி அதற்கு சொந்தம் கொண்டாடுவது அல்லது திமுக அதற்கு சொந்தம் கொண்டாடுவதெல்லாம் இதெல்லாம் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் அதாவது சுதந்திர இந்தியாவில் முதலாக ஒரு அரசு நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்தது இப்பொழுது மோடி அவர்கள் அரசு தான். இவ்வளவு காலமாக காங்கிரஸ் நீங்க ஆட்சி பண்ணீங்களே இந்தியாவை, ஏன் அறிவிக்கல இவ்வளவு காலமா? அடுத்தது எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, தமிழ்நாட்டில் காஸ்ட் சர்வே தமிழக அரசு உடனடியாக அறிவிக்கணும். இதற்கு பல காரணங்கள் இருக்கு. இப்ப நேற்று முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டிருக்கார், இது எங்க கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்றி இருக்கிறது, இது எங்களுக்கு தான் வெற்றி. என்ன வெற்றி இதுங்க? யாருக்கு வெற்றி இது?
உங்களுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது சர்வே நாங்க கேட்கிறோம். சென்சஸ் எடுப்பது மத்திய அரசு நடத்தணும். இப்போ மக்கள் புரிஞ்சுக்கணும், சென்சஸுக்கும் சர்வேக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏன் எடுக்க மாட்டீங்க? ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லையா? தமிழ்நாட்டில் என்னென்ன மக்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஒரு நல்ல ஆட்சி செய்கின்றவர் முதலமைச்சர் யார் அந்த நாற்காலியில் உட்கார்ந்தாலும் அவங்க என்ன முதல்ல மனசுல வரணும், ஓ தமிழ்நாட்டில் இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, இந்த மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதானே நான் அவருக்கு ஏற்ற திட்டங்கள் கொடுக்க முடியும். இப்ப மலை குறவர்கள் இருக்கிறாங்க, அவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க யாருக்காவது தெரியுமா? என்ன நிலையில இருக்கிறாங்க தெரியுமா? அதுல யாராவது படிச்சிருக்கிறாங்கன்னு தெரியுமா? அப்ப இந்த டேட்டாலாம் முதலமைச்சருக்கு தெரியறதுக்கு அவசியம் இல்லையா? விருப்பம் இல்லையா? மத்திய அரசு எடுக்கிற சென்சஸ் மேக்ரோ லெவல். மேக்ரோ லெவல் என்றால் ஓரளவுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கேன், தலையை எண்ணிப்பாங்க. தமிழ்நாட்டில் நாடார் சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, வன்னியர் எத்தனை பேர் இருக்கிறாங்க, மீனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, கவுண்டர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, தேவர்கள் எத்தனை பேர், இப்படிதான் தலை எண்ணுவாங்க. இன்னொன்னு கூட நான் சொல்றேன், ஆனா சர்வே என்பது அதுல டீடைல்டா எடுத்துக்கலாம். இந்த சமுதாயத்தில் என்னென்ன நிலையில இருக்காங்க, ஒன்னு பாப்புலேஷன், ரெண்டு சமூக பின்தங்கிய நிலை. இது ரெண்டும் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணாதான் நமக்கு உண்மையான நிலை கிடைக்கும். இதுதான் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் விரும்புறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான இந்த அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று அறிவித்திருப்பது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாகும். இதை பாட்டாளி மக்கள் கட்சி முழுமனதோடு வரவேற்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டினுடைய அளவை உயர்த்துவதற்கு இது பெரும் உதவியாக இருக்கும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.